அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், இன்று விஞ்ஞானம் சொல்வதை அன்றே சொன்ன நபிகளார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன செய்தியை விஞ்ஞானம் இப்போது சொல்லுது. அது என்ன செய்தின்றதை பார்ப்போம். அடுத்து அவர் இன்னொரு செய்தி என்னென்னா, மனிதன் தன்னுடைய 360 மூட்டு எலும்புகளுக்கும் தர்மம் செய்வது எப்படி என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதையும் பார்ப்போம். இந்த ரெண்டு விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆதமின் மக்களில் ஒவ்வொரு மனிதரும் 360 மூட்டு எலும்புகளுடன் படைக்கப்பட்டுள்ளார்கள். ஆதமின் மக்கள், அதாவது ஒவ்வொரு மனுஷனும் 360 மூட்டு எலும்புகளுடன் படைக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்ற விஷயத்தை 1447 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறியிருக்காங்க. விஞ்ஞானம் அதை ப்ரூஃப் பண்ணுது. தொடர்ச்சியாக பார்ப்போம். எனவே யார் அந்த 360 மூட்டுகளின் எண்ணிக்கை அளவிற்கு 7 விஷயம் சொல்கிறாங்க. யார் அந்த 360 மூட்டு எலும்புகளின் எண்ணிக்கை அளவிற்கு 7 விஷயத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. 7 விஷயத்தில் முதலாவது விஷயம் என்னென்னா, அல்லாஹை பெருமைப்படுத்துறேன்னா அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் சொல்கிறது. அந்த இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்கிறது. அது அல்லாஹை பெருமைப்படுத்துறது, அல்லாஹ் அக்பர் சொல்கிறது. 2, அல்லாஹுவை புகழ்ந்து, அதாவது தஹ்மீத் அப்படின்னு சொல்கிறாங்க. தஹ்மீத்னா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்னா எல்லா புகழும் இறைவனுக்கே, அகிலத்தாரின் இறைவனாகி அல்லாஹுக்கே புகழ் அனைத்து சொல்கிறோம்ல, அதுதான் அல்ஹம்துலில்லாஹ். அதாவது தஹ்மீத். 2வது விஷயம் வந்து அல்லாஹை புகழ்ந்துனா எப்படி புகழணும்னா அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு புகழ்ந்து. 3, அல்லாஹை தவிர வேறு இறைவன் இல்லை என்று ஏகத்துவ உறுதி கூறி, அது லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரிய வேறு எந்த தெய்வம் இல்லை அப்படின்ற ஒரு அந்த ஏகத்துவத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். 4வது விஷயம் என்னன்னு சொன்னால் தஹ்வீஹ்னா அல்லாஹை துதித்து, அதாவது சுபஹானல்லாஹ், இறைவா நீ மிகவும் பரிசுத்தமானவன், இறைவன் எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் பரிசுத்தத்தில் பூர்ணமானவன், அதுதான் சுபஹானல்லாஹ். அப்படின்னா இறைவன் மிகவும் பரிசுத்தமானவன், பரிசுத்தத்தில் பூர்ணமானவன். 5வது விஷயம், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி இஸ்திக்ஃபார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு முஸ்லீம் வந்து தான் செய்த தவறுகள் குறைகள் மற்றும் வரம்பு மீறல்களுக்காக மனம் வருந்தி அதனை வார்த்தைகளில் வெளிப்படுத்தி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பதாகும். அதுக்கு பிறகு இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் செய்யணும், அது பாவ மன்னிப்பு கோரணும். 6வது விஷயம் என்னன்னு சொன்னால், மக்களின் நடைபாதையில் இடையூறாக கிடந்த ஒரு கல்லையோ அல்லது முள்ளையோ அல்லது எறும்பையோ அகற்றி, 6வது விஷயம் அதை அகற்றணும். 7வது விஷயம் என்னன்னா, நல்லதை ஏவி அல்லது தீமையை தடுத்து நல்ல அறங்கள் புரிந்தாரோ. இந்த 7 விஷயம் யார் செஞ்சாரோ அவர் அன்றைய தினத்தில் தம்மை நரக நெருப்பிலிருந்து அப்புறப்படுத்திவிட்ட நிலையிலேயே நடமாடுகிறார். ஆக வந்து 360 மூட்டு எலும்புகளுக்கும் இந்த 7 விஷயத்தை நம்ம செய்யணும். அப்படி செஞ்சால் அப்படி செஞ்ச அந்த நபர் அன்றைய தினத்தில் தம்மை நரக நெருப்பிலிருந்து அப்புறப்படுத்திவிட்ட நிலையிலேயே நடமாடுகிறார் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏக இறைவனின் இறுதி தூதர், இறுதி மகரிஷி சொன்னதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார். நூல் முஸ்லிம் 1833. இப்போ நான் ஜெமினி ஏஐ தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதில் போய் பார்த்தேன். அதில் வந்து மனுஷன் உடம்புல எத்தனை மூட்டுக்கள் இருக்குது அப்படின்னு போட்டு பார்த்தா அது என்ன சொல்லுதுன்னா, மனித உடலில் உள்ள மூட்டுகளின் எண்ணிக்கை குறித்து சரியான ஒருமித்த கருத்து இல்லை. இதற்கு காரணம் மூட்டு, அதாவது ஜாயிண்ட் என்பதற்கான வரையறை நிபுணர்களுக்கு இடையில் மாறுபடுகிறது. ஒருத்தர் ஒரு எண்ணிக்கை சொல்கிறார், இன்னொருத்தர் ஒரு எண்ணிக்கை சொல்கிறார். அது மாதிரி நிபுணர்களுக்கு இடையே அது மாறுபடுது அப்படின்னு அந்த ஏஐ தொழில்நுட்பம் சொல்லிட்டு என்ன சொல்லுது, பொதுவான மதிப்பீடு ஒரு வளர்ந்த மனித உடலில் சுமார் 250 முதல் 350 மூட்டுகள் வரை இருக்கலாம். சில ஆதாரங்கள் இது சுமார் 360 மூட்டுகள் என்றும் குறிப்பிடுகின்றன. ஆக இந்த 360 எண்ணிக்கை இப்போ சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் 1450 வருஷத்துக்கு முன்னாடி
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவே சொல்லிட்டாங்க, அந்த 360 மூட்டுகளுக்கும் என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு 7 பாயிண்ட் சொல்லிட்டாங்க. இது தவிர இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்கள் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் தம்முடைய ஒவ்வொரு மூட்டு எலும்புக்காகவும் தர்மம் செய்வது கடமையாகும். ஆக ஒவ்வொரு மூட்டு எலும்புக்கும் தர்மம் செய்யணும், ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்யணுமா. அதில் 5 பாயிண்ட் சொல்கிறாங்க. 1, இருவருக்கிடையே நீதி செலுத்துவதும் தர்மமாகும். மூட்டுகளுக்கு தர்மம் செய்யணும்னா அதில் ஒரு தர்மம் என்னென்னா, இருவர் சண்டை போட்டிருக்க 2 பேருக்கு இடையில நீதி செலுத்துவது தர்மமாகும். 1. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒருவர் தமது வாகனத்தின் மீது ஏறி அமர உதவுவதும் அல்லது அவரது பயண சுமைகளை அதில் ஏற்றி விடுவதும் தர்மமாகும். ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஏறுறாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவரை அந்த வாகனத்தை ஏற்றி விடுறது, அல்லது அவருடைய சுமை நிறைய கீழே இருக்குது, அதை அவர் மாதிரி ஏறிட்டாருன்னா நம்ம எடுத்து கொடுக்குறோம் தர்மம். அந்த ஒருவர் தமது வாகனத்தின் மீது ஏறி அமர உதவுவதும் அல்லது அவரது பயண சுமைகளை அதில் ஏற்றி விடுவதும் தர்மமாகும். 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னா, சொல்லும் தர்மமாகும். ஒரு இனிமையான சொல் ஒருத்தர் பார்த்து சொல்ற அது கூட தர்மம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 4வது விஷயம் என்னன்னு சொன்னா, ஒருவர் தொழுகைக்கு செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தர்மமாகும். தொழுகைக்காக ஒன்று செஞ்சு வீட்டிலேருந்து ஒன்று செஞ்சுட்டு பள்ளியாசல் நோக்கி நம்ம அடி எடுத்து வச்சு போகிறோம். ஒருவர் தொழுகைக்கு செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தர்மமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் தர்மமாகும். 5வது விஷயம் என்னன்னு சொன்னால், தீங்கு தரும் பொருளை பாதையிலிருந்து அகற்றுவதும் ஒரு தர்மமே ஆகும். மக்களுக்கு தொலை தர்ற கல்லோ முள்ளோ வேறு எதுவோ எலும்பு துண்டோ பிளேடோ என்ன ஒரு பொருளாக இருந்தாலும் அதை அகற்றுறது அது கூட தர்மம்னு சொல்கிறாங்க. தீங்கு தரும் பொருளை பாதையிலிருந்து அகற்றுவதும் ஒரு தர்மமாகும். இந்த பாயிண்ட் அங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வருது. அது ஒரு 7, இது ஒரு 5. இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் யாருன்னா, நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் முஸ்லிம் 1835 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக 360 மூட்டு அப்படின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போவே சொல்லியிருக்காங்க. விஞ்ஞானம் இப்போ அதை நிரூபிக்குது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இதிலே தெரிஞ்சுக்கணும். தர்மம்னா எத்தனை வகைப்பட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஆக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபடி ஒவ்வொரு நாளும் 360 மூட்டுக்கும் நம்ம தர்மம் செய்வோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிப்படி நம்ம தர்மம் செய்து சொர்க்கவாசியாக நடமாடுவோம். அந்த சமயத்தில் மௌத்து வந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்ற அர்த்தத்துலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை உலகத்தில் வாழும் அனைத்து முஸ்லீம்களுக்கும், அதாவது ஒரு நம்பிக்கை கொண்டவர்கள் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். முஸ்லீம்கள் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். முஸ்லீம் அல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு இந்த நன்மையை செய்தால் அவர்களும் சொர்க்கத்துக்கு செல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை மனிதர்கள் அனைவருக்கும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்துக்குரிய அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எவரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை என்று அவருடைய தூதருக்கு நான் சாட்சி கூறுகிறேன் என்ற சத்திய கலிமாவை ஏற்று இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீமாக இறைவன் கட்டுப்பட்டவனாக வாழ்ந்து கட்டுப்பட்ட நிலையில் மரணித்து அதற்கு முன்பாக 360 மூட்டுகளுக்கும் ஒவ்வொரு தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய தர்மத்தை செய்து முஸ்லீமாக வாழ்ந்து இறைவன் நம்மை பொருந்திக் கொண்ட நிலையில் நாமளும் அடிமைகளாகி நாமும் எஜமானாகி இறைவனை பொருந்திக் கொண்ட நிலையில் மரணித்து மறுமையில் அந்த ஏகரின் அல்லாஹ்வினால் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும் நபிமார்கள், சாரிகள், சித்திகள், சைதுடன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ்வினால் புகுத்தப்பட வேண்டும் என்ற துவாவுடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.